ஐக்கியப்படுத்தி ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இந்த தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக, பயபக்தியுள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, அதிலே பரிசுத்தத்திலே பிரியப்படுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவரை கட்டளை நாமத்தை வாழ்த்துகிறேன். ஒன்று 23 நான் உங்களுக்கு
ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டுடைய திருவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஒப்பித்ததை நாங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாங்கள் கட்டிடத்திலிருந்து கட்டளை பெறாமல் இந்த ராமஜனத்தை நம்மை கொடுப்பதற்கு நாங்கள் கட்டளை பெற்றபடியினாலே, அதிகாரம் பெற்றபடியினாலே, கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை குறித்து நாங்கள் அறிவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக ஆசாரியர்களும் ஊழியர்களுமாக லேவியருமாக ஆண்டவராகிய திருவசனத்தின்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். 1 பேருடைய புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய உங்களை அந்தகார பாதையிலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாய் இருக்கிறீர்கள். ராஜரீக கூட்டமாய் இருக்கிறீர்கள். ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியராக, லேவியராக, ராஜரீக கூட்டமாக கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் அவருடைய சந்ததியாக இருக்கிறீர்கள். அப்படினாலே எங்களை அழைத்த அந்த தெய்வம் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த அப்பம் உங்களுக்காக விற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாய் இருக்கிறது. இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், என்றென்றைக்கும் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் விதமாக இந்த அப்பத்தை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதற்காக இப்பொழுது ஜெபிப்பார். சோதரே, நானே ஜீவகம் என்று சொல்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே மன்னித்து இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கும் போது என் தேவனாய கர்த்தர் வெளிப்படுத்தினமாக ஜெபிக்கிறோம். இந்த அப்பத்தை வாங்கி புசிக்கும் போது நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், இதை அபாத்திரமாய் புசிக்கிறவன் பலவீனப்படுவான், சுகவீனப்படுவான், சிலர் மரித்தும் இருக்கிறார்கள். உங்களை குறித்து நீங்களே ஆராய்ந்து அறிந்து இந்த அப்பத்திலே பங்குபடும்படியாக கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு உடைக்கிறது. ஆமென். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம். ரத்தத்திலே ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உலகத்திலே எல்லாருடைய பாவங்களையும் மீட்டெடுக்கும்படியாக உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம். ஆமென். ஆமென். ஒவ்வொருடைய பிள்ளைகளினுடைய உள்ளத்துல என் தேவன் ஆண்டவரை இடைவிடும்படியாக இதை அப்பத்தை புசிக்கும் போது கர்த்தர், ஆண்டவரே நீர் மன்னாவை கொடுத்திருக்கிறீர், ஜீவ அப்பத்தை கொடுத்திருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளவும், எங்களுக்காய் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும். வாரத்தின் 1ஆம் நாளிலே அப்படி விற்கும்படியாக சீசர்கள் கூடி வந்தார்கள். அவ்விதமாக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பந்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதி. இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய போஜன பந்தி, திருவிருந்து, பஸ்காவுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த அந்நாளிலே கட்டளை கொடுத்த அந்த பந்தி, சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பந்தி, இதை விதமாக எங்களுக்கு நீ கட்டளையிட்டபடி நாங்கள் செய்கிறோம். உண்மையில நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக
ஜீவன் உண்டாகும்படியாக இதை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah,